வணக்கம் கந்தன் குரு சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் பாருங்க, நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த பாவங்களில் இருக்கும் பொழுது அறிவியல் சார்ந்த கலையான இந்திய வேத ஜோதிடர் அடிப்படையாக எந்த மாதிரி ஒரு கர்ம பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு தாக்கம் நமக்கு நடக்கும், வாழ்க்கை எந்த திசையில் மாறும் அப்படிங்கிற விஷயங்கள் அறிவியல் சார்ந்த ஒளித்தத்துவ முறையில் பரிகாரங்கள் மூட நம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்போ ராசி அதிபதியே 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்தில் இருக்கிறார். எப்போ குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் ஆனாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பல விஷயங்கள் முயற்சிகள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா குரு 4 உச்சம் பெற்று 10ஆம் இடம் 12ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்பவுமே அந்த 10ஆம் இடங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய, தொழிலை கொடுக்கக்கூடிய, தன் கர்மா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கும் பொழுது, அந்த திருஷ்டி படும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும். என்ன ஆக்டிவேட் ஆகும்? அந்த மேஷராசிக்காரர்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம பல வருடமாக திட்டமிட்டதை கொஞ்சம் இறங்கி செய்யணும். அது என்னவா இருக்கலாம்? வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இறங்கி தொழில் பண்ணலாம், ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, அல்லது வேலையில் இருந்துகிட்டே சைடில் ஒன்று பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இப்போது வேலைக்கெலாம் போலிங்க, ஓரளவுக்கு நடுத்தர வயதினர் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு இது மாதிரி என்ன அமைப்பு கொடுக்குன்னா, நமக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ் ஓரியன்டான சில விஷயங்கள் பண்ணலாம். நம்ம சும்மா இப்படியே சோம்பேறியாக இருந்து என்ன பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு அடுத்த ஒரு கோல் செட் பண்ணி, ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கி நம்ம போகலாம், தன்னை நாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் பணம் விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஹெல்த், உடம்பு ரிலேட்டடான விஷயங்கள், பர்சனாலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள், ஐடென்டிட்டி ரிலேட்டடான விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் செய்யலாம், கொஞ்சம் முயற்சி செய்யலாம். நம்ம இப்போ இருக்கிறது எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த 2 மாதமாக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. ஏன்னா சூரியனுங்கிற ராஜோகாதிபதியே 4ஆம் இடத்துக்கு குருவோட சேருவது அருமை. ஸோ என்ன ஆகும்? சில இது வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து காரியத்தை செய்வோம், ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலையிலேருந்து ஒரு சுறுசுறுப்பான வேலைக்கு மாறுவாங்க. ஈவன் தோ வேலை பலு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, க்ரோத் ஓரியன்டாக நம்ம போகலாம் அப்படிங்கிற அமைப்புகள் கொடுக்கும். அதே சமயத்தில் புதனும் பாருங்கள் 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஒரு 2 நாள் மட்டும்தான் மிதுனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் இடத்துக்கு அவரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸை கொடுக்கக்கூடியது. ஏன்னா குருவும் சூரியனும் புதனோட சேர்றாங்க. ஸோ குரு புதனோட சேரும் பொழுது புதன் அதிக திருட்பலம் பெறுகிறது. ஸோ இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிற, அரசு உத்தியோகத்தில் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களாக, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளையவட்டவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டெக்னிக்கலாக நல்ல ஒரு புரிதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அகாடமிக்கலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அமைப்பு, நல்லா மூளை வேலை செய்யக்கூடிய அமைப்பு, டாக்குமெண்டேஷன் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, ஐடி, சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி என்னென்ன மூளை சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ், இது மாதிரி விஷயங்கள், டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 புதன் சூரியன் சஞ்சாரங்கள் மூலமாக நல்ல ஒரு அமைப்பு, நிபுணத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 6ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்து நீடித்திருக்கிறார். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, பெண்கள் விஷயத்தில், மேஷராசி ஆண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கிடுறப்ப கடன்படுதல், கொஞ்சம் பிரச்சனையாகிறதல், பகையாகிறதல், நாம் ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி அமைப்பு. வண்டி வாகனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். சேதாரம் ஆகுறதோ, ஒரு அடிபடுறதோ, சர்வீஸ் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வர்றதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் நீச்சமாக மாதம் முழுவதும் இருக்கிறதுனாலையும் அந்த சனியின் பார்வை பெறுவதனாலையும் இருக்குது. ஸோ பெண்கள் ரிலேட்டடான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனே 6க்கு போய் நமக்கு சனி பார்வை பெறும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இது மாதிரி புதிய தொடர்புகள் வரலாம். படிக்கிற இடத்துலையோ, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தொடர்பு. அது வந்து நமக்கு சரியா நம்ம ஒரு முறையான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம ஏதோ ஒன்று தவறு நடக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அது வேணும். அதே சமயத்தில் மற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா, சனி 12ஆம் இடத்துலேயே இருந்து விரைய சனியாக கொடுக்குறார். கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவுக்கு ஆகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்க போகுது. அது சுப செலவுகளாக செய்துக்கக்கூடிய திறமை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதானே ஒழிய சனி 12 இருக்கார். குரு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து சனியை பார்த்து அந்த சுப செலவுகளாக செய்ய வேண்டிய செலவுகளை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளாக செய்துக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லாபம் எடுப்பதற்காகவும் ஒரு முயற்சி செய்வதற்காக மெனக்கிடுதல், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியது, அவங்களுக்காக மெனக்கிடக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் சில பேர்த்துக்கு போகக்கூடிய ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் குருவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ இதுவரை வெளிநாடு வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. எப்படி இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய உத்வேகமான முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல நீச்சம் பெறுகிறார், சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, ரிஷபராசிக்காரங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் சில விஷயங்கள் அப்படி இப்படி தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ண வேண்டி இருக்கும், அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஆனால் அதுக்கு ரிசல்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி சனியின் பார்வை பெற்று நீச்சமாக இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஆகஸ்ட் மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் சிலது நடக்கலாம். ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். யோகமான கிரகமாகிய புதன் பாருங்க 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 2வது நாள்லேயே மாறுறார். ஸோ 3ஆம் இடத்துல கடகத்திலேயே குருவோட கிட்டத்தட்ட 23 நாள் இருந்துட்டு கடைசி ஒரு வாரம் தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு வரார். இது ரெண்டுமே பரவாயில்லை. ஏன்னா குரு ஒரு இடத்துல சிம்மத்தில் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறார். ஒரு 20 நாள் 21 நாள் ஒரு 3 வாரம் குருவோட சேர்ந்திருக்கார். ஸோ 2ஆம் இடங்கிற தனஸ்தானாதிபதி குருவோட சேர்ந்துருக்கனால பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பண போக்குவரத்து வந்துட்டு போயிட்டுருக்கும். அது ஒன்றும் பெரிய சங்கடங்கள் இருக்காது. குழந்தைகள் விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், டெக்னிக்கலான சில விஷயங்கள், புத்தி கூர்மையான விஷயங்கள் கொஞ்சம் பழக்கம் போல் நல்லா வேலை செய்யும். ஆனால் ஃபிசிக்கலாக வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போட்டு படுத்துங்கிறத நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மற்றதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தா, செவ்வாய்ங்கிற கிரகமே பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது சில நண்பர்களால், சில பங்குதாரர்களால், நீங்கள் யாரை டெய்லி அசோசியேட் பண்ணுறீங்களோ அவங்களால சில வரவுகள் இருக்குது. ஆனாலும் சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் சட்டுன்னு பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் நல்ல அமைப்புகளாக இருக்கும். ஏன்னா நமக்கு ராசி அதிபதி நீச்சமாக போயிருக்கு பாருங்கள். ஸோ நாம் பாட்டு கடன் நம்ம நினச்சதெல்லாம் பேசுகிறோம்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டாக பேசுகிறோமாங்கிறது தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி சமயோஜிய புக்தியோடு நம்ம செயல்படக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரருக்கு இருக்குது. இந்த காலத்தில் வந்து புதுசாக அதை ஆமிக்கிறேன் இதை ஆமிக்கிறேங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய ராகுகதி பயிற்சிக்கு அப்புறம் பண்ணலாம். அதை வரக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் என்னென்னா பண விஷயம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னென்ன உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம், தொழில், அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதத்தில் நம்ம வந்து வேலை மாறலாமா, இந்த நேரத்தில் நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன்னா நமக்கு ராசி அதிபதி பலமாக இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் பின்வளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக, வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா குருவின் பார்வை 11ஆம் இடத்துல இருக்க சனிக்கு விழுகிறதுனால சனி 11 இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அப்படி ஒன்றும் பெருசாக வாழ்வாதாரம் இழக்கிற அளவுக்கு மோசமாக இல்லை. ஏன்னா சனி 11லேருந்து குரு பார்வை பெறும் பொழுது அது சனி தசையே போயிட்டுருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்னுமே நல்ல பலன்கள் தான் இருக்க போகுது. அதனால் தவறு இல்லை.
5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால இந்த காதல் விஷயங்கள், பெண்கள் விஷயத்துலலாம் இது கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல வரார், நீச்சப்பட்டிருக்கிறார். சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நமக்கு எல்லை மீறிய உறவு, ஒரு லீகலான ஒரு விஷயத்தில் இல்லாமல் கொஞ்சம் முறையற்ற சில விஷயங்கள், கள்ளக்காதல் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயின் பார்வையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேலே விழுகிறார். ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வையும் பெறுகிறார், சனியின் பார்வையும் பெறுகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு நம்ம முடிவு பண்ணி எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்து உங்களுடைய விருப்பங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுட்டு ரொம்ப இன்ஸ்டிங்டிவாக நம்மளுடைய விஷயத்தை வந்து போனோம்னா அதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கலாக நிறையா விஷயம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் ஒரு கல்யாண விஷயங்கள், ஒரு அசோசியேஷன், ஒருத்தரோட சேர்ந்து ஒரு புதிய தொடர்பு வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வியாபாரம் அது மாதிரி விஷயத்துக்கு போய்க்கலாம். இந்த பெண்கள் விஷயங்கள், இந்த காதல் விஷயங்கள் மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ ஒழிய வியாபார விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் குருவின் பார்வை வந்து நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு ஆர்டர் எடுக்கிறது, ஒரு புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு ஜாப் ஆஃபர் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் குருவின் பார்வை 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சில லாபங்கள், சில நல்ல தொடர்புகளும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரிஷபராசிக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சில சிரத்தையான சில வேலைகளை செய்து சாதிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குமே ஒழிய எடுத்துமா கவுத்தமானு போகக்கூடிய ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சுக்கிரனே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதவிடாய் பிரச்சனை, பெண்களுக்கே வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம். ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்லாம் பார்த்து பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் தாக்கங்கள் சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல வண்டி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கலைன்னா சர்வீஸ் விடணும், பிரச்சனை ஆகுங்கிற அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி உங்களை எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ என்ன தசைகள் போயிட்டுருக்கிறத வைத்து தான் துல்லியமான பலன்கள் வந்து இப்போ நம்ம பேசின பொது பலனோட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நமக்கு வரும். அடுத்து வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்க போகுது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஒன்று ஒன்றும் பார்க்கும் பொழுது எப்படி வந்து உங்களோட யோகமான தொழில் என்ன, எந்த துறையில் அதிக லாபம் வரும், எந்த துறையை நமக்கு ஆகாது, வியாபாரமாக, தொழிலா, வெளிநாடா, அல்லது உத்தியோகம்னு எடுத்துகிட்டோன்னா நம்ம ப்ரைவேட் செக்டாரா அல்லது அரசு உத்தியோகமா, எது மாதிரி துறை நமக்கு வரும், மீடியா துறையா, அல்லது படிப்பு பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த தொழில் தான் பண்ணுவீங்களா, அல்லது வேறு மாதிரி லைனில் போவீங்களா, அல்லது மெடிக்கல் ரிலேட்டட், ரியல் எஸ்டேட் அது மாதிரியா, அல்லது ஐடி சாஃப்ட்வேரா, அல்லது எதுவுமே இல்லாமல் அக்ரோ ரிலேட்டடாக போவீங்களா, எது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான முடிவுகளாக எடுத்து தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.